அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 24,591 to 25,500 வரைக்கும் தான். ஸோ நம்ம டார்கெட் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்விங் டார்கெட் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக்கே கொஞ்சம் வந்து டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ 1 வீக்கில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. எந்த இடத்துலையுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கலை. நமக்கு நேற்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேற்று இல்லை முந்தா நேற்று மட்டும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு நல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் க்ளோசிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப், ஃபினான்ஸ் நிஃப்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான். எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால மார்க்கெட் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் போறப்ப நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை வந்து தேடக்கூடாது. ரெசிஸ்டன்ஸை தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்குவோம். ஏன்னா நியூஸ் பேசிக்ஸில் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர இப்போதைக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அது மண்டே வந்து என்ன மாதிரி ஓப்பன் ஆகும், எப்படி போகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா நம்ம ட்ரம்ப்போட நியூஸ் தான். ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நோபல் பிரைஸ், அதாவது பீஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸோட நோபல் பிரைஸ் அதில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பேர் வந்து நாமினேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இவரும் நிறைய வந்து பஞ்சாயத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு எந்தெந்த நாடுகள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோ அந்த நாடுகளெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை வந்து நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய வந்து ஈடுபட்டு இருந்தார். அதன் மூலியமா அந்த சண்டைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்ப்புக்கு இல்லைன்னா அப்புறம் வேற யாருக்கு அப்படின்னா இவங்களுக்கு தான் போயிருக்கு. அதாவது மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த பீஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ட்ரம்ப்புக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெனின்சுலா, பீப்புள் ஆஃப் வெனின்சுலாவோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸுக்காக இவங்க வந்து நிறைய வந்து பாடுபட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நோபல் பிரைஸுக்காக தான் அவர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ உலக நாடுகள் தலைவர்களையே பார்த்தீங்கன்னா நிறைய வயசு இருக்கிற ஒரு தலைவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் தான். இவரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம் இந்த நோபல் பிரைஸ் வாங்குறது, நோபல் பிரைஸ் வாங்குறதுங்கிறது. பட் இப்போ ரிஜெக்ட் ஆயிருக்கறனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து டிப்ரெஷனில் வந்து இருப்பா. அப்படி வேற வழி கிடையாது. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு எப்படியாச்சும் இதை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருந்தார். இப்போ இந்த நோபல் பிரைஸும் இல்லை அப்படின்னா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட டேரிஃப் வந்து போட்டுட்டு இருக்காரு. 80%, 50%, 100, 200ன்னு போயிட்டு இருக்கு. இப்போ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டு ஒரு 300-400% எல்லாம் டேரிஃப் போடுறது அளவுக்கு வந்துருவாருங்கிறது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அந்தந்த 2 நாள்ல வந்து தெரிஞ்சிடும். சாட்டர்டே சண்டே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாரா, இல்லைன்னா சரி நமக்கு அதாவது எழுதியிருக்கிறதா நடக்கும், நம்ம இந்த அளவுக்கு டேரிஃப் போட்டதுதான் காரணம், இது வந்து கிடைக்கல அப்படின்னு அந்த மாதிரி போயிடுவாரான்னு தெரியல. பார்க்கலாம் அந்த 2 நாள் என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து நாம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேவோ தேர்ஸ்டேவோ ஸோ மார்க்கெட் அப்போ எங்கே நின்றுட்டு இருந்தது அப்படின்னா இந்த ஜோனில் வந்து நின்றுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 24,900 வந்து நின்றுட்டு இருந்தது. இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு ஸ்விங் டார்கெட்டை வந்து நம்ம செட் பண்றப்ப ஹோல்டிங் வந்து பையிங் பண்ணலாமா செல்லிங் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்னால நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா செல்லிங் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து 25,500 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு நாம வந்து முடிவு பண்ணிட்டோம். அதாவது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டோம். அதெல்லாம் வந்து கன்ஃபார்மா இருக்கிறோம். அது நடக்காதுங்கிறது வரதான் தெரியும். பட் இங்க நின்றுட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 25,500 கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாமா, இந்த 25,500 புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் வீடியோலேயே காட்டினேன். இப்போ புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா 550க்கு வந்து இருந்தது. அதே கால் ஆப்ஷன் வந்து 8 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 8 ரூபாய்ங்கிறப்ப நமக்கு ஒரு லாட் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 550 ரூபாய் தான் ஆகும். அதே 550 ரூபாய் புட் ஆப்ஷனை நம்ம செல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ இதுல எது வந்து நம்ம பண்ணிருந்தா நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸ் மாதிரி பார்க்கலாம். நான் வந்து sensible.com வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 25,500
புட் ஆப்ஷன் 14th அக்டோபர் லாஸ்ட் இந்த கான்ட்ராக்ட் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபாய்க்கு இருக்கு. கிட்டத்தட்ட 550 ரூபாயில இருந்து 175 ரூபாய்க்கு வந்து இறங்கியிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450, 350, 250, 150 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு செல் பண்ணியிருந்தா. அதே நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து 16 ரூபாய்க்கு இருக்கு. அதுவும் வந்து இதாகல, ஒரு 8 ரூபாய் வந்து ஏறி இருக்கு. இந்த பையிங் சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு 35 ரூபாய்க்கு வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒன் டே கேண்டில் தான் வச்சிருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 8 ரூபாய்க்கு இருந்தது, கிட்டத்தட்ட 35 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 8 ரூபாய்க்கு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 16 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹோல்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 35 ரூபாய்க்கு விட்டுருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன் அப்படின்னா அடுத்த நாளே நமக்கு 35 ரூபாய்க்கு போயிருக்கும், கட் பண்ணியிருக்க மாட்டோம், மறுபடியும் இறங்கும். இந்த இடத்துல வந்தோடனே பயந்து போய் 8 ரூபாயில கட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல மறுபடியும் எடுத்திருப்போமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அதனால தான் பையிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக இன்ட்ராடேலேயே க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது அப்படிங்கிறது தான் ஸோ நான் அடிக்கடி சொல்றது. ஓகேங்களா, இதே நான் செல்லிங் எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ செல்லிங்க்கு வந்து கிட்டத்தட்ட 25,500 புட் ஆப்ஷன். ஸோ அதோட சார்ட் பார்க்கலாம். ஸோ செல்லிங்கில் கொஞ்சம் வந்து தைரியமாக எடுக்கலாம். அதாவது என்ன சொல்றதுன்னா நமக்கு வந்து லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 555ல வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல அக்டோபர் 3ன்னு வச்சுக்கோங்களேன் 5678, பட் க்ளோசிங்கில் வந்து 551. இந்த இடத்துல ஒரு 600லேயே வச்சுக்கோங்க. 600ல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ 400 பாயிண்ட்ஸுங்கிறப்ப ஒரு 75 அப்படின்னா எவ்வளோ வருது, 100,500, ஒரு 6,000 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. ஆனால் நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா இப்போ பையிங் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து காசு கம்மி தானே, ஆனால் செல்லிங் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பட் பையிங் வந்து ஹோல்டிங்கில் எல்லா டைமும் வந்து காப்பாற்றாது. இப்போ ஏதோ வந்து நல்ல மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைட் தொடர்ந்து வந்து டக்கு டக்குன்னு ஏறிடுச்சு. இதே நமக்கு எங்கேயாச்சும் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தது அப்படின்னா அந்த 8 ரூபாய்ங்கிறது இந்த 14 அக்டோபர்ல 0 வந்துடும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்கு, இன்னொரு 4 நாள் இருக்கு, 0 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எங்கிட்ட வந்து ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கு, ஒரு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி எனக்கு செல்லிங் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நம்ம என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்விங் டார்கெட்டை வந்து செட் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை கொஞ்சம் செல் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரு பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். நம்ம இன்ட்ராடே பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செல்லிங்கும் கொஞ்சம் ஹோல்டிங் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டீச்சிங் தான் இது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே, இது வந்து கண்டினியூ ஆகுமா இந்த பை வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ சிப்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. நேற்று வந்து அந்த ஜென்ரிக் மெடிசனுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து இன்னும் டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பண்ணிடுவார். இப்போ நோபல் பிரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படி நாளைக்கு ஒரு 2 நாளைக்குள்ளார அவர் டாரிஃப் வந்து எதுக்கு வேணா போட ஆரம்பிச்சிருவாரு, அது வந்து கேரண்டி தான். ஓகே, இது வந்து கண்டினியூ ஆகுமான்னு பைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் தான், கால் ஆப்ஷனாக நல்லா வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. நிஃப்டி 50 சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக பையிங் பண்ணியிருக்காங்க. மந்த்லி கான்ட்ராக்டுமே உள்ள மந்த்லி கான்ட்ராக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்எஸ்சியில் மொத்தம் 3135 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1841, டிக்ளைன்ஸ் வந்து 1214. ஸோ நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறதை விட பாசிட்டிவ் சைடு வந்து அதிகமாக இருக்கு. அன்சேஞ்சு வந்து 80. 52 வீக் ஹைல 76 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா 56 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லோவை கம்பேர் பண்ணுறதை விட ஹை வந்து அதிகமாக இருக்கு. ஸோ ஓவராலாக என்எஸ்டி ஸ்டாக்ஸ் டேட்டா வந்து பாசிட்டிவ்ல தான் இன்னமும் வந்து நிற்கிது. செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஒரு நல்ல க்ளோசிங் தான். அதாவது பிஎஸ்யூ பேங்க், ஃபினான்ஸ், பேங்க் நிஃப்டி, அப்புறம் எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், ஐடி கூட பெரிய அளவுலலாம் இறங்கல. அதாவது கிட்டத்தட்ட -9.15 செக்டார் வைஸ்ல ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல மாறுதெல்லாம் பட்டை கிளப்பிருக்கு. கிட்டத்தட்ட 289 பாயிண்ட்ஸ் 1.81% வந்து ஹை கொடுத்துருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு டாப் கிட்டத்தட்ட 19.30 பாயிண்ட்ஸ் வந்து டாப் கொடுத்து கிட்டத்தட்ட 2.4% வந்து ஹை வந்து கொடுத்துருக்கு. ஓவராலா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ் அது மட்டும் தான் கொஞ்சம் இறங்கியிருக்கே தவிர டிசிஎஸ் பேஸ்ட் ஆன் Q2 ரிசல்ட்ஸ்னால கொஞ்சம் வந்து டவுன் ஆயிருக்கு. அது வந்து எதிர்பார்த்தது தான். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கொஞ்சம் இறங்கியதை தவிர மற்றபடி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஜோன்ல வந்து இருக்கு. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிப்லா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மாருதி, பஜாஜ் ஆட்டோ, டாக்டர் ரெட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ்.
டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா ஸ்டீல், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டெக்எம், ஜேஎஸ்டபிள்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, ஓவராலாக நம்ம இப்போ பார்த்த டேட்டாஸை வச்சு ஓரளவு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஓகே, இது வந்து நேற்று வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ நான் நிஃப்டியில் சொல்கிறேன், சேம் அஸ் ஆஃப் சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே அதே தான். இப்போ நேற்று நம்ம ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ட்ரா பண்ணோம். எந்த டேவோட ஹையை ட்ரா பண்ணோம் அப்படின்னா அக்டோபர் 7th ஹை பிரேக் அவுட் பாயிண்ட் 25,220. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே போயிடும் சொல்லி நேற்றே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த இந்த லைன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா 25,220 தான். ஸோ சப்போஸ் நமக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சாலோ ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேப் அப் விழுந்தாலோ ஈஸியாக நமக்கு இருக்கிற இன்னும் கொஞ்சம் டார்கெட் தான் கிட்டத்தட்ட 25,500 ஒரு 200 பாயிண்ட்ஸில் ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா 220 நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃபிளாட் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகுறப்ப நல்ல பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சி சைடு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ 220 ஓப்பன் ஆனது அப்படின்னா அங்கேருந்து அகைன் வந்து நமக்கு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஒரு 200 to 150 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மண்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மண்டே வந்து மேபி கொஞ்சம் ஃபிளாட் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு பேஸ்ட் அப்பான் நியூஸ் பார்க்கலாம். 220 ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மேலே வரும். ஸோ இந்த ஹையை தான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான். ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்று பிரேக் அவுட் பாயிண்ட் 56,505. இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான சப்போர்ட்டும் கூட. 56,505 டச் பண்ணால் அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,274. ஸோ நிஃப்டிக்கு வந்து இப்போ வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லலை. மேபி இந்த லைன் டச் ஆகட்டும். இந்த லைன் டச் ஆனால் தான் நமக்கு வந்து இந்த ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸை வந்து ஒர்க் ஆகும். சொல்கிறேன், டச் ஆகிறப்ப நான் வந்து டெலிகிராமில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 13,220. ஃபிளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனால் 13,220 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான் நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 27,130. ஸோ நேற்று எந்த இடத்த பிரேக் அவுட்னு சொல்லணும். ஸோ சேம் இடம் வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து காலையில் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்னு ஒன்று சொல்லியிருந்தேன், அதாவது 5,453. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 5,404ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா பிரேக் அவுட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு வந்து 5,404 நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் தான் பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட். இந்த இடம் வந்து சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு 5,404. ஆனால் இந்த இடம் வந்து 2 டைப் ஆஃப் சான்சஸ் வந்து இருக்கு. ஒரே நிமிஷம், இந்த இடம் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கோம். 5,407 இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டா ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ 5,407ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அகைன் வந்து 5,453 ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டோட ஒரு மேக்சிமம் ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா இந்த ஜோன், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் 5,529. ஸோ இந்த இடத்துல இருந்து 5,407ல இருந்து 5,529 வரைக்கும் வந்திருக்கு. செகண்ட் டைம் சப்போர்ட் எடுக்கிறப்ப 5,407ல இருந்து இவ்வளோ லாங் போயிருக்கு. ஸோ தேர்ட் டைம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இவ்வளோ தூரம் ஒரு 5,529 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன பேட்டர்ன் அப்படின்னு? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸில் உங்களுக்கு ட்ரா பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் லெஃப்ட் ஷோல்டர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹையும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ரைட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஸோ நமக்கு 5,407ல இருந்து 5,529 வரைக்கும் ஈவினிங் வந்து ஏறத்துக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஓகே, இது பிரேக் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறத மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் தெரியும். பட் இந்த இடம் சப்போர்ட் ஜோனா ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங். நாங்கள் காலையில் கூட இந்த இடம் பை ஆகும்னு நினச்சேன். பட் அங்கேருந்து அகைன் வந்து செல்லிங் தான். ஏன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆயிருக்கு நமக்கு. ஸோ அடுத்த டார்கெட் வந்து 278 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோன், அதாவது இந்த ஹை 288.3 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இப்போதைக்கு வந்து பையிங் வந்து வேணாம், நேச்சுரல் கேஸில் பையிங் வேணாம். ஏன்னா நேற்று வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து நமக்கு சப்ளை தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல இருந்து அகைன் வந்து 278.4 வரைக்கும் டவுன் சைடு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 288.3 வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் க்ரூட் ஆயில் வந்து 5407 சப்போர்ட் எடுத்து ஒரு ரைட் ஷோல்டர் வந்து கிரியேட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஒரு கேப் அப்ல ஓப்பன் வச்சது அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து 25,500 வந்து ரீச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நெக்ஸ்ட் 5 days ஆன்லைன் கிளாஸ் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக் மண்டே அக்டோபர் 13 ஸ்டார்ட் ஆக போகுது. மார்னிங் பேட்ச் இருக்கு, ஈவினிங் பேட்ச் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.